காலையில மணி 7 ஆச்சு, இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காங்க பாரு ரெண்டு பேரும். என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி, எந்திரிங்க, ஸ்கூலுக்கு போலாம், லேட் ஆச்சு. லேட் ஆனா ஸ்கூல் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா எந்திரிங்க ரெண்டு பேரும். கேட்டு க்ளோஸ் பண்ணால் பரவாயில்லம்மா, நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். ஆமாம், கேட்டு க்ளோஸ் பண்ணால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை கொஞ்ச நேரம் தூங்க விடுமா. டேய், உங்க ஸ்கூல் வேன் போற சத்தம் தான் கேக்குது, எந்திரிங்கடா ரெண்டு பேரும். இவனுங்க இப்படி பண்ணா எந்திரிக்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசாம டிவி ஆன் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்ச வீடியோ போடுவோம். வீடியோ பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் எந்திரிச்சு வருவாங்க, நம்ம அப்படியே ரெண்டு பேர்த்தையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். டிவி போட்டு நல்லா சவுண்ட் வச்சுடுவோம், அப்பதான் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வருவானுங்க. டேய், கார் வீடியோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுடா. ஆமாண்ணா, வாய் போய் பார்க்கலாம், டிவி சவுண்டு கேட்குது. வாங்கடா ரெண்டு பேரும், நீங்க இப்போ எந்திரிச்சு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை எழுப்பறதுக்காக தான் டிவி ஆன் பண்ணேன். நீங்க ரெண்டு பேரும் போய் ஒழுங்கா குளிச்சுட்டு வாங்க, நான் இப்போ டிவியை ஆஃப் பண்ண போறேன். அம்மா, குளிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறோம்மா. அம்மா சொல்லிட்டேன், நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்த உடனே டிவி பார்ப்போம், ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் சொல்லிட்டேன் இப்போவே. அப்பாடா, இவனை கிளப்ப வைக்கிறதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கா. ஐயோ, குக்கர் சத்து கேட்குதே. சரி வாடா தம்பி, போய் குளிச்சு ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பலாம்.